ஸோ இது வரைக்கும் இந்திய சினிமாவில் எந்த நடிகருடைய படமாவது 2000 கோடியை தாண்டி இருக்குன்னா தாண்டவே கிடையாது. அந்த பெருமையெல்லாம் ஆமீர் கானுக்கு தான் சேரும். தமிழில் நமக்கு வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார், அது வேறு விஷயம். ஆனால் வந்து பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார் ஆமீர் கான். அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் போய் இந்த மாதிரி ஒரு கேமியோ ரோல் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னும் போது, அவர் ரஜினி படம் அப்படின்னும் போது சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்துட்டார். அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்கல, கதை என்னன்னு கேட்கல, எதுவுமே நான் கேட்கல, நான் அந்த படத்தில் நடிச்சு கொடுத்தேன். சரி, இதை தொடர்ந்து ஆமீர் கானை வச்சு லோகேஷ் கனகராஜ் தனியாக ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு இல்லை? இப்போ அந்த படம் வருமா? எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த படம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. கூலி ஃப்ளாப்ன்ற விஷயத்த லோகேஷ் கனகராஜ் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கூலிங்கிறது வந்து ரஜினிகாந்தோட படம், புரியுதா உங்களுக்கு? ரஜினிக்குன்னு தனி செல்வாக்கு இருக்குது, ரஜினிக்குன்னு தனியாக ஒரு மாசான ஆடியன்ஸ் இருக்காங்க, ரஜினிக்குன்னு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. நம்ம வந்து லோகேஷ் வந்து பெருசாக நினச்சிட்டோம். அதாவது வந்து லோகேஷ் வந்து ஒரு ஓவர் ரேட்டட் டேரக்டரு, நம்ம நினைக்கிற அளவுக்கு லோகேஷ் இல்லை, அவரும் வந்து எல்லாரையும் மாதிரி தான் படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. லோகேஷை தான் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க கூலியை பொறுத்த வரைக்கும். ரஜினியை பற்றி யாரும் எதுவும் சொல்லலை. இப்போ கூலிக்கு அப்புறம் கைதி 2 லோகேஷ் கனகராஜே பண்ணலான்னு சொல்லும்போது கைதி 2 பண்ண வேணான்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. கைதி 2 பண்ண வேணான்னு லோகேஷ் கனகராஜ்லாம் சொல்லலை. லோகேஷ் கனகராஜ் கூலிக்கு அப்புறமா அவருக்கு வர வாய்ப்புகள்னால ஒவ்வொரு விஷயத்தையும் தக்க வச்சிக்காம விட்டுடுறாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி? இல்லை, கூலிக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ண போகிறான்னு இன்னும் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கூலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க போகிறார், சன் பிக்சர்ஸில் வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு. அதுக்கு தான் உடல் எடையெல்லாம் குறைச்சிருக்காரு. ஸோ அந்த படம் நடித்து கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ண வரப்போகிறாரு. அவர் அடுத்து டைரக்ட் பண்ண போகிற படம் வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் வந்து வணக்கம், நான் பத்திரிகையாளர், தயாரிப்பாளர், ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு. காந்தம் மீடியாவில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். என்னுடைய வீடியோக்களை காந்தம் மீடியாவில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரியுங்கள். சமூகம் மற்றும் சினிமா சார்ந்த பல வீடியோக்கள் காந்தம் மீடியாவில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவு தெரியுங்கள். காந்தம் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். காந்தம் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், கூலி படம் ரீசெண்டாக வந்துருந்துச்சு. ரஜினி சாரை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக போயிருப்போமோ அதே போல் அதில் கேமியோவாக பண்ண ஆமீர் கான் அவர்களை பற்றி தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் நான் ஏன் நடித்தேனே தெரியல, நடிச்சிருக்கவே கூடாது அப்படிப்பட்ட படம், இதுக்கப்புறம் நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம்தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு காரணம் என்னென்னாம்மா, ஆமீர் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாலிவுட் ஸ்டாராக இருக்கார். இப்போ தங்கல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்திய சினிமாவில் எந்த நடிகருடைய படமாவது 2000 கோடியை தாண்டி இருக்குன்னா தாண்டவே கிடையாது. அந்த பெருமையெல்லாம் ஆமீர் கானுக்கு தான் சேரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் கிங்காக இருக்கார் பாலிவுட்டில். இங்கே தமிழில் நமக்கு வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார், அது வேறு விஷயம். ஆனால் வந்து பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார் ஆமீர் கான். அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் போய் இந்த மாதிரி ஒரு கேமியோ ரோல் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னும் போது, அவர் ரஜினி படம் அப்படின்னும் போது சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்துட்டார். அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நான் வந்து ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்கல, கதை என்னன்னு கேட்கல, எதுவுமே நான் கேட்கல, நான் அந்த படத்தில் நடிச்சு கொடுத்தேன். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீக்கான ஸ்கிரிப்டாக இருந்ததுனால டோட்டலாகவே என்னை கூப்பிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம், அதாவது எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் வருது, சேட்டலைட் சேனல்ஸில் வருது, யூடியூப்பில் வருது, எல்லாம் வருது. ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் நம்ம பேசணும் அப்படின்னா, அது சொன்னாரா சொல்லலையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார், அதாவது வந்து பெரிய எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய நட்சத்திரம் பாலிவுட்டில். ஸோ அவர் வந்து இந்த கூலி படத்தில் நடிச்சிருக்காருன்னும் போது அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன கேரக்டர், அது என்னமோ ஒரு நாய் பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து, ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அதுலேருந்து நாய் முதல்ல வருது, ஒரு நாயை பிடிச்சிட்டு வராரு, டப் 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 டப்புன்னு ஒரு 7-8 பேரை சொல்கிறாரு, ஒரு பாலைவனத்தில் வந்து நடக்குது, ஆனால் நான் வந்து உங்களுக்கு பீடி பற்ற வைக்கிறேன் அப்படின்னு ரஜினிக்கு பீடி பற்ற வைக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி
பயன்படுத்தின விதம் வந்து தப்பு. அதாவது வந்து லோகேஷ் என்ன நினச்சி பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் வந்து ரோலெக்ஸ் கதாபாத்திரம் வச்சுல விக்ரமில் அது கடைசியில் வந்துச்சு. அந்த கடைசியில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிடுச்சு, பெருசாக என்ஜாய் பண்ணாங்க, பெருசாக பேசப்பட்டது. ரோலெக்ஸ்னே ஒரு தனி படம் எடுங்க லோகேஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து சூர்யா வச்சு எடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு வைரல் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஃபினிஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களில் வந்து இந்த ஆமீர் கான் அந்த கேரக்டர் கூட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து படமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாலைவனத்துக்கு கொண்டு போய் அங்கே ஆமீர் கானை கொண்டு வந்து இந்த மாதிரி நாய் பிடிச்சிட்டு வர மாதிரி வச்சு அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு பெரிய பாலிவுட் ஸ்டாரு, அவர் வந்து ஒரு கேமியோவில் வராருன்னா கூட சின்னதாக வேறு ஏதாவது இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். டோட்டலாகவே அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அந்த படத்தை வந்து கடைசியில் வந்து ஒரு கூட்டு வந்து எடுத்ததுனால இந்த மாதிரி வருத்தங்களை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்து லியோவில் நடித்தார் இல்லையா, லியோவில் நடிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவரையும் வந்து டோட்டலாக வேஸ்ட் பண்ணியிருந்தார் லோகேஷ். அதனால் அப்போ அவர் கூட பார்த்தீங்கன்னா காமெடியாக சொல்லியிருந்தார், என்னை கூட்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமெடியாக சொல்லியிருந்தார். ஸோ வந்து தொடர்ந்து வந்து லோகேஷ் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது நீங்கள் வெளியிலேருந்து வேறு மாநிலத்தில் இருக்கிற பெரிய ஸ்டாரை கூப்பிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் கூப்பிட்டு வரணும். இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் டம்மியாக யார் வேணாலும் நடிக்கிறாங்கிற கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸை நடிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு மன வருத்தம் தான் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமீர் கானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் கூலி வருது ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு அவர் பாலிவுட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார், ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டார், இந்த படம் வருது வேறு மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டாரு. லோகேஷை பற்றி புகழ்ந்து, அதாவது வந்து லோகேஷோடு சேர்ந்து நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் நடிக்க போகிறேன், ஆகஸ்ட்டில் தொடங்குது அப்படின்றது அவர் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பெருசாக வந்து இந்த படத்தில் என்னமோ பண்ணியிருக்காரு போல் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆமீர் கான் பிரமாதமாக பண்ணியிருப்பாரோன்னு பாலிவுட்டில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டோட்டலாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, இப்படி ஒரு நாய் பிடிச்சிட்டு போகிற ஒரு கூர்க்கா மாதிரி நாய் பிடிச்சிட்டு போகிற ஒரு கேரக்டர்லேயே அவங்களை கொண்டு வந்து பயன்படுத்தியிருக்காங்க, இதை தான் நீங்கள் இந்த இவ்வளோ பெருசாக சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ணி தான் நிறைய படங்கள் பண்ணுறாரு. சில கதைகளை வந்து சில டேரக்டர் சொல்லும்போது இது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பார், சில தயாரிப்பாளர்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் அவங்களாம் மனசில் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் நல்ல கதை சொன்னோம் அதுக்கெலாம் வேணான்னு சொன்னீங்க, ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத கதையில் போய் நீங்கள் நடிச்சுட்டு வந்திருக்கீங்களே கேமியோங்கிற பேர்லன்னு சொல்லும்போது அவர் மன வருத்தங்கள் வரதான் செய்யும். ஸோ இது வந்து லோகேஷ் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களை கூப்பிட்டு வந்து பேன் இண்டியா படம் எடுக்கிறேங்கிற பேரில் அவங்களெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாரு. அதை பற்றி விமர்சனம் வந்திருக்கு. சரி, இதை தொடர்ந்து ஆமீர் கானை வச்சு லோகேஷ் கனகராஜ் தனியாக ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு இல்லை, இப்போ அந்த படம் வருமா? எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த 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 படம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து இனிமேல் வந்து பாலிவுட்கே வந்து லோகேஷ் போக முடியாது, அந்தளவுக்கு வந்து ஆமீர் கானை வந்து வச்சு செஞ்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஆமீர் கான் இதுக்கு மேலேயும் லோகேஷ் படத்தில் நடிப்பாரா அப்படின்னா நிச்சயமாக நடிக்க மாட்டார். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சார், கூலி வந்து என்ன தான் 400 கோடி அடித்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, கூலி ஃப்ளாப் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கூலி ஃப்ளாப்ன்ற விஷயத்த லோகேஷ் கனகராஜ் ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கூலிங்கிறது வந்து ரஜினிகாந்தோட படம், புரியுதா உங்களுக்கு? ரஜினிக்குன்னு தனி செல்வாக்கு இருக்குது, ரஜினிக்குன்னு தனியாக ஒரு மாசான ஆடியன்ஸ் இருக்காங்க, ரஜினிக்குன்னு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த ரஜினிகாந்துங்கிறதுக்கு ஒரே ஒரு ஒத்த மனிதனுக்காண்டி இந்த படத்தை வந்து எல்லாரும் போய் பார்த்தாங்க. உலகளவில் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே பெரிய லெவலில் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, ரஜினியோட ஆக்டிங்கை. ஓகேவா? அந்த இடத்துல வந்து அது வந்து ரஜினியை வந்து நம்ம எந்த மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது. அதனால் இது ரஜினி படம், சூப்பர் ஸ்டார் ரஜினி படங்கிறதுனால இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல மடங்கு பல கோடிகளுக்கு 550-600 கோடியை வந்து இது கலெக்ட் பண்ணிடுச்சு. கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சிக்கலும் கிடையாது. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கும் லாபம், வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே லாபம், அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ லோகேஷ் மேலே தான் பல விமர்சனங்கள், லோகேஷ் மேலே பல விமர்சனங்கள் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, மாநகரம் டைரக்ட் பண்ணார் இல்லையா, அப்போ வந்து பெரிய லெவலில் லோகேஷை வந்து அப்படி பிரமாதமாக ஒரு படம் பண்ணியிருக்காரு, யார் இந்த பையன் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கைதியெல்லாம் வந்ததுக்கப்புறம் லோகேஷை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் லியோலாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே சொல்ல உச்சத்தில் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் லோகேஷ், அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி படங்களை கொடுக்குறாரு, எக்ஸ்ட்ரானரி கலெக்ஷன்ஸை கொடுக்குறாரு, வேறு மாதிரியாக புது தாட்டில் கொடுக்குறாரு. ஒரு எல்சியூ இந்த கனெக்டிவிட்டியெல்லாம் லோகேஷ் கொண்டு வந்து படத்தையே வந்து எக்ஸ்ட்ரானரி புதுசாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆடியன்ஸில் இருந்துச்சு.
இப்போ இந்த லியோ படம் வந்தப்பே பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. லோகேஷ் என்ன இப்படி எடுத்திருக்கிறாரு, அந்தளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் வந்துச்சு. இருந்தாலும் விஜய் படம் அதுவும் ஓடிச்சு, கலெக்ஷன் பண்ணிச்சு. இங்கே ரஜினியை வச்சு எடுத்த கூலி படத்தில் ரஜினிகாண்டி படம் கலெக்ட் பண்ணாலும் படத்தில் ஏகப்பட்ட ஓட்டை, ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்கு, ஏகப்பட்ட எப்படி உள்ளது கதையே பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கான கதை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆடியன்ஸ் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம வந்து லோகேஷ் வந்து பெருசாக நினச்சிட்டோம். அதாவது வந்து லோகேஷ் வந்து ஒரு ஓவர் ரேட்டட் டேரக்டர், நம்ம நினைக்கிற அளவுக்கு லோகேஷ் இல்லை, அவரும் வந்து எல்லாரையும் மாதிரி தான் படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. லோகேஷை தான் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க கூலியை பொறுத்த வரைக்கும். ரஜினியை பற்றி யாரும் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி கூலியோட கலெக்ஷன் வந்து சூப்பரான கலெக்ஷன் ஆச்சு. சார் அதே போல் கைதி 2 வந்து ரஜினி கமல் படம் வரதுனால அதை தள்ளி தள்ளி வச்சார். இப்போ கூலிக்கு அப்புறம் கைதி 2வை லோகேஷ் கனகராஜே பண்ணலான்னு சொல்லும்போது கைதி 2 பண்ண வேணான்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. கைதி 2 பண்ண வேணான்னு லோகேஷ் கனகராஜெலாம் சொல்லலை. கைதி 2வோட கமிட்மெண்ட்டு ஏற்கனவே வந்து பண்ணிட்டாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கான அட்வான்ஸ் ஒன்று வந்து லோகேஷுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில் தான் மாஸ்டர் கமிட் ஆனார், அதுக்கு விக்ரம் கமிட் ஆனார், அப்புறம் லியோ கமிட் ஆனார், இப்போ ரஜினி பட கூலி கமிட் ஆனார். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் போது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சரி பரவாயில்ல முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கைதி 2வை முடிச்சு கொடுங்கன்னு அவங்களும் வந்து லோகேஷ்க்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து கார்த்தின்னும் போது லோகேஷ் வந்து பார்த்திங்கன்னா விஜய், அப்புறம் கமல், அப்புறம் வந்து ரஜினி, இப்படி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கார்த்தின்னும் போது வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டார் அந்தஸ்து கார்த்திக் கிடையாது. நல்ல நடிகர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்தளவுக்கு ஸ்டார் அந்தஸ்து இல்லாதனால லோகேஷ் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் 75 கோடி சம்பளம் கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 75 கோடி சம்பளம் வந்து லோகேஷ் கேட்குறது சரியா தப்பா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அது என்ன அப்படின்னா, கூலியில் வந்து 50 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்த படம், பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸு, பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பணம் செலவழிச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி படமும் ஓடி டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கலெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ கார்த்தி படத்துக்கு 75 கோடி கேட்குறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு தவறான விஷயம். காரணம் என்னென்னா, கார்த்திக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்த்தி படத்துக்கு வந்து செலவழிக்க முடியும், பட்ஜெட்டே கொடுக்க முடியும். ஸோ அந்த வியாபாரங்களும் கார்த்தி படத்துக்கு வந்து அந்தளவுக்கு தான் வந்து கார்த்தி படத்துக்கு பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் வந்து ஒரு கார்த்தி படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு 75 கோடி கேட்டாருன்னா அது வந்து சரியான விஷயம் கிடையாது. ஆனால் கேட்குறார். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து நடிகர்கள், இயக்குநர்கள் இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய சம்பளங்களை ஒரு படம் ஓடினாலும் ஓடாட்டாலும் அந்த தயாரிப்பாளர் நஷ்டமாக லாபமாக, அந்த தயாரிப்பாளருக்கு பிரச்சனையா சிக்கலா, இதெல்லாம் எதையுமே பார்க்கறதில்ல. எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்கள வச்சு தயாரிக்கிறதுக்கு இங்கே தமிழ் திரைப்பட துறையில் வந்து யாராவது தயாரிப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னா யாருமே இல்லை. 1-2 கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்க. அதில் ஒன்று வந்து சன் பிக்சர்ஸு, இன்னொன்று வந்து ஏஜிஎஸ். இவங்கள தவிர்த்து இண்டிவிஜுவலாக, அதாவது தனிப்பட்ட முறையில் தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் யாருமே இல்லை. நீங்கள் பாருங்களேன், சமீபத்தில் வந்த ரஜினி, கமல், விஜய், அஜித் படம்லாம் பாருங்கள், தனிப்பட்ட தயாரிப்பாளர்கள் தயாரித்த படங்களாகவே இருக்காது. ஸோ இவங்க வந்து இது வந்து இங்கே யாரும் தனிப்பட்ட தயாரிப்பாளர் இல்லைன்னும் போது, இந்த 2 கார்ப்பரேட் கம்பெனி தயாரிக்கலை அப்படின்னும் போது வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு வராங்க. ஒரு உதாரணத்துக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மாதிரி. இப்போ விஜய் ஜனநாயகனே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட ப்ரொடியூசர் தான் பண்ணுறாரு. ஸோ வெளி மாநிலங்கள்லேருந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட கோடிகளில் சம்பளம் வாங்கி அவங்க வந்து கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து தவறான போக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் வந்து 200 கோடி கேட்குறது, 300 கோடி கேட்குறது, 150 கோடி கேட்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான போக்கு. அதே மாதிரி ஒரு இயக்குனரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எப்படி வியாபாரம் என்ன, இந்த படத்துக்கு என்ன வியாபாரம், நமக்கு என்ன மார்க்கெட்டு, நமக்கு என்ன வியாபாரம், இதெல்லாம் தெரியாமல் வந்து அவங்களுமே வந்து கோடிகளில் சம்பளம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே தவறான போக்கு. இந்த தவறான போக்கு வந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது சினிமாவுக்கு நல்லதில்லை. சார் இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கூலிக்கு அப்புறமா அவருக்கு வர வாய்ப்புகள்னால ஒவ்வொரு விஷயத்தையும் தக்க வச்சிக்காம விட்டுடுறாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி? இல்லை, கூலிக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ண போகிறான்னு இன்னும் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கூலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க போகிறார். சன் பிக்சர்ஸில் வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு. அதுக்கு தான் உடல் எடையெல்லாம் குறைச்சிருக்காரு. ஸோ அந்த படம் நடித்து கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ண வர போகிறாரு. அவர் அடுத்து டைரக்ட் பண்ண போகிற படம் வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் வந்து யாருமே அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. அந்த தகவலை வந்து கமல் வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு. அதாவது ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ராஜ்கமல் தான் தயாரிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனர் லோகேஷாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச்சாக இருக்குது. உறுதியாக வந்து சொல்ல முடியல. ஸோ அப்படி இருந்தால் அந்த படம் தான் அடுத்து பண்ண போகிறார்.
என்னென்னா பார்த்தீங்கன்னா கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், கதைக்கு ஏற்ற மாதிரி தான் டிரெக்டராக இருக்கட்டும் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் லோகேஷ் கனகராஜ் கதை விஷயத்துலேயே இப்போ டவுன் ஆகிட்டு வராரு. அவரை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை சொல்ல முடியாது, என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கமலுக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது லோகேஷ் கனகராஜ் மேலே. காரணம் என்னென்னா, கமலுடைய லைஃப் கேரியர்லேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் விக்ரம். அந்த கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருச்சு, கோடிகளில் கொட்டிருச்சு பணத்தை. ஸோ அதனால் லோகேஷ் மேலே கமலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? இந்த பக்கம் ரஜினி வந்து கூலி நடிச்சிருக்காரு. ஸோ ரஜினிக்கு வந்து லோகேஷ் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கூலி நடிக்கும்போது நிச்சயமாக வேறு மாதிரியான ஒரு படம், அதாவது பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி நடிச்சிருப்பாரு. அது நடக்கலைன்னும் போது அவர் மனசில் லோகேஷை என்ன நினச்சி வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, இன்றைக்கி ஒரு 2 பெரிய நடிகர்களை வைத்து இயக்கக்கூடிய ஒரு இயக்குனராக வந்து லோகேஷ் வந்து இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமல் வந்து பெரிதளவுன்னு நம்புறதுனால அவர் தான் தயாரிப்பாளர்னும் போது இந்த படத்தை வந்து லோகேஷ்ட கொடுக்கலாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது. ஸோ அது நடக்கலாம். சார் இன்னொரு விஷயம், நெல்சன் அவர்கள் அதே போல் ஜெயிலர் 1 ஹிட் கொடுத்து இப்போ 2வும் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை 2வும் அதே போல் பயங்கர ஹிட் கொடுத்துச்சுன்னா அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது சார். நெல்சன் வந்து இப்போ வந்து ஜெயிலருக்கு முன்னாடி பீஸ்ட் கொடுத்தாரு. அதான் நீங்கள் பேசணும்ல, பீஸ்ட் எப்படிப்பட்ட படம்னு எல்லாருக்கும் தெரியும். பீஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து ரஜினி படம் ஜெயிலர் வந்து கமிட் பண்ணிட்டாரு. பீஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, அட்ர ஃப்ளாப்னு சொன்னோன்னா எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ஜெயிலருக்கு, அதாவது வந்து ஜெயிலர் படத்தை வந்து நெல்சனுக்கு தர வேண்டாம் அப்படின்னு ரஜினிகிட்ட சொன்னாங்க, சன் பிக்சர்ஸ்ட்ட சொன்னாங்க. ஆனால் வந்து ரஜினி ஸ்ட்ராங்காக இருந்தார். அதாவது ஒரு இயக்குனர், அவரை நம்ம கமிட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் ஒரு இளம் இயக்குனர், அவரை வந்து நம்ம அந்த படத்தை கொடுத்துட்டோம். இன்றைக்கி கமிட் பண்ணதுக்கப்புறம், அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நெல்சனை வந்து இந்த படத்துலேருந்து நம்ம நீக்கினோம்னா அது வந்து பெரிதளவில் அவருடைய சினிமா கேரியரை பாதிக்கும். அதனால் நம்ம வந்து அந்த படத்திலே நடிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு நடித்தார் நெல்சன் டைரக்ஷனில். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அது ஜெயிலர் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ரஜினியோட நம்பிக்கையை வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஜெயிச்சு காமிச்சிட்டார் நெல்சனு. ஸோ அடுத்து வந்து அந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ்ஸு, பெருசாக ஓடின படம், பெரிய பேர் கொடுத்த படம். அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சன் பிக்சர்ஸ் வந்து மறுபடியும் ஜெயிலர் 2 பண்ணலான்னும் போது ரஜினியுமே பண்ணலான்னு ஒத்துட்டார். ரஜினியோட கேரியரில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த படமாவது பார்ட் 2 பண்ணியிருக்காரா அப்படின்னா எந்த படமும் பண்ணல. ஆனால் ஜெயிலர் பார்ட் 2 பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதோட ஷூட்டிங்கும் நடந்து கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. ஸோ அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் அது வந்து அது வந்து அந்த வாய்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனால் நம்ம வந்து நெல்சனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ரஜினி வந்து அதை கமல்கிட்ட சிபாரிசு பண்ணலாம். ஆனால் கமல் ஒத்துக்கு வரான்னு தெரியல. கமல் வந்து லோகேஷ் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. சார் இன்னொரு விஷயம், கமல் சார் வந்து சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரஜினி சார் ஏன் இன்னும் அமைதியாக இருக்கு? ரஜினி சார் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காருன்னா, ரஜினி சார் அதில் நடிக்கவே போகிறதில்ல. அதுதான் உண்மை. அதனால தான் அவர் அமைதியாக நடிக்கவே போகிறதில்ல. அவர் எந்த காலத்துலேயும் வந்து இந்த கமல் ரஜினி இணைந்து நடக்க போகிற படத்தில் நடிக்க போகிறதே கிடையாது. இது வந்து இப்படி ஒரு முயற்சி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2-3 வருஷமாகவே கமல் பண்ணிகிட்டு இருக்காரு. கமல் வந்து எப்படின்னா விக்ரம்க்கு அப்புறம் அந்த அமரனுக்கு அப்புறம் ஒரு வியாபாரியாக மாறிட்டார். பெரிதளவில் ஒரு பெரிய படத்தை எடுத்து சம்பாதிக்கணும்னு பார்க்க ஆரம்பிச்சார். இன்றைக்கி கோடிகளில் வருமானமும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய படம் என்னவாக இருக்கும், எக்ஸ்ட்ராடனரியாக வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு படம் என்னவாக இருக்கும்னா, ரஜினியும் கமலும் சேர்ந்தா ஒரு படம் வந்து பெரிய படமாக இருக்கும். அது வந்து பெரிய மார்க்கெட்டும் கிடைக்கும். பெரிய அளவில் அந்த படத்தை எடுத்தோம்னா அந்த படம் நிச்சயமாக பெரிய வியாபாரம் ஆகும். அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல லாபம் பார்க்கலாங்கிற எண்ணத்தில் வந்து ரஜினிகிட்ட வந்து 2-3 வருஷமாக கேட்டுட்டு இருக்கார். ரஜினி வந்து ஏதோ காரணங்களை சொல்லி வந்து தட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கமல் தான் இதை உறுதிப்படுத்தியிருக்காரு அந்த தகவலை. ரஜினி சைட்லேருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் சார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரஜினி சார் தான் வந்து கமல் சார் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் கூட நடிக்கணும்னு, அவர் தான் டைம் கொடுக்க மாட்டாருன்னு இவரே சொல்கிறாரு. இல்லை, ரஜினி மேடையர்னா சில விஷயங்களை வந்து அவர் வந்து எப்படி மேடைக்காண்டி பேசுவார். அதனால் வந்து அவர் மேடைக்காண்டி பேசுகிற நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து கமலோட நான் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், கமல் தான் கூப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கிட்டத்தட்ட 96லேருந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு கிட்டத்தட்ட 20 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அரசியலுக்கு வந்தாரா ரஜினி? ரஜினியோட கேரக்டர் என்னென்னா ரொம்ப வந்து ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டார், சேஃபாக வந்து கேம் விளையாடணும்னு நினைப்பார். ஸோ கமல் ரஜினி இந்த ப்ராஜெக்ட் போது இந்த ப்ராஜெக்டில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இது வந்து டக்குன்னுலாம் இந்த ப்ராஜெக்டை நடத்திட முடியாது. இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ ரஜினிக்கு ஒரு 200 கோடி ரூபா சம்பளம்னா அந்த ஈக்குவலான சம்பளத்தை கமல் கொடுக்கணும். கமல் தான் தயாரிப்பாளராக இருந்தாலும் கமலுக்கு சம்பளம் ஒன்று வேணும்ல. அப்போ 400 கோடி ஆயிடுது. யாருக்கு? லோகேஷ் ஒரு 100 கோடி கேட்குறதா சொல்கிறாங்க. 500 கோடி ஆயிடுது. அப்புறம் வேறு ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு, கேமராமேனு எல்லாருமே இருக்காங்கல்ல படத்தில், மியூசிக் டைரக்டர் எல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 100 கோடி ஆயிடுது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு 100 கோடி ஆயிடுது. இது எங்கே கொண்டு போகுது? 700 கோடி ரூபா ஆயிடுது. 700 கோடி ரூபா
ஆனால் அந்த 700 கோடி ரூபாயை தாண்டி வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான். அப்படி வியாபாரம் பண்ணாலும் அதை கலெக்ட் பண்ணுமா அப்படின்னா அதுவும் சந்தேகம்தான். இந்த வரைக்கும் தமிழ் படங்கள் வந்து ஒரு 600 கோடியை தாண்டி ஒரு 650 கோடியை தாண்டி பெரிய கலெக்ஷனே பண்ணலை. எந்த படமே பண்ணலை, ரஜினி விஜய் யாருமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து 700 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணும். அப்போ தான் வந்து தயாரித்த தயாரிப்பாளருக்கும் லாபம் கிடைக்கும், அப்போ தான் வந்து வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நிறையா வந்து இதில் வந்து கேள்விகளுக்கு பதில் வந்து இல்லாத கேள்விகளாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ரஜினி இது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைப்பார், அதை நடிக்கிறதுக்கு யோசிப்பார். அதையும் மீறி இது நடந்தால் சந்தோஷம்தான். அது வந்து தமிழ் ரசிகர்கள் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து ஆரம்பித்து நடத்தி முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல்கள் இதுக்குள்ளே இருக்குது. சினிமா சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.